Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல பழுத்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான pancake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து காலையில நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யலாம், அப்படி இல்லனா ஈவினிங் சாப்பிடுறதுக்கு செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்திருக்கணும். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ வந்து இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் மாவு எடுத்த அதே அளவுக்கு இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒட்டுக்காக சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு திக்கான மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பாலையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. வந்து தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லை நெய் உங்களுக்கு எது விருப்பமோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு மேலே ஊற்றிடலாம். ரொம்ப வந்து மெல்லிஸாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் நல்லா திக்காக ஊற்றுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் தேன் சேர்த்து சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பனானா கேக் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.